குதிரை உலகம் ஃபுல்லா சுத்தி வரும். இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க? கால் இல்லாத குதிரை உலகம் ஃபுல்லா சுத்தி வரும். இதான் கொஸ்டின். ஏதோ அந்த அண்ணனுக்கு இல்ல இல்ல உங்களுக்கு நிறையவே தெரியும். ஏன்னா நீங்க வந்து பெரியவங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால இந்த கொஸ்டின்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா தெரியும். காலையில ஆனா கேட்கும்போது யாருமே சொல்லல. காத்து இல்ல 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 காத்து கிடையாது. காலில்லா குதிரை. காலையில் ஒருத்தவங்க மேகம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்கள் சொல்கிற ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேட் ஆகுது. பட் நான் வச்சுருக்க ஆன்சர் வந்து வேறு. நான் வேற ஒரு ஆன்சர் வச்சுருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அதுக்கு ஆன்சர் சொல்லலை யாருமே. எல்லாரும் கண்ணாடி பார்க்குற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் கண்ணாடி பார்ப்பீங்களா? லைவில் எல்லாருமே சொல்லுங்கள், நீங்கள் கண்ணாடி பார்க்குற பழக்கம் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக போய் பாருங்கள். சந்திரன் சூரியன் இல்லைண்ணா இல்லை இல்லை, நான் எதிர்பார்க்குற பதில் இல்லை. நான் எதிர்பார்க்குறது வேற ஒரு ஆன்சர். அது யாராவது வராங்களான்னு பார்ப்போம். சரி, ஓகே, நம்ம அடுத்த கொஷின், அடுத்த ஸ்டோரி சொல்லிடுவோமா? கதையே சொல்லிடுவோம். இப்போ வந்து நீங்கள் கண்ணாடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நேராக போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள். அதில் என்ன தெரியும்னு சொல்லுங்க, பார்க்கலாம். அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? உங்கள் முகம் தான் தெரியும். கனவா? இல்லை. இந்த கண்ணாடியை போய் பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் தெரியும். அந்த முகத்தில் என்ன தெரியும் அதை சொல்லுங்கள். நான் கதை தானே சொல்ல வந்தேன், உங்கள்கிட்ட கொஷின் கேட்க வரல. இப்போ கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நின்னோம்னா நம்ம மனசில் என்ன இருக்கோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்களா? நம்ம முகத்தில் என்ன காட்டுது? நீங்கள் அழுதா அழுகும், சிரிச்சா சிரிக்கும், அந்த மாதிரி. ஹாய் சித்திக், நீங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறீங்களா? அவங்க தானே? ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் வந்து நினைக்கிறேன் லைவ்ல. மேம் நல்லா இருக்கேன். அதான் நீங்கள் திருச்சியிலேருந்து பேசுனீங்களா? எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. கண்ணாடியை போய் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ணாடியில் என்ன தெரியும்? நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அது உண்மையாக காட்டும், நீங்கள் பொய்யாக இருந்தீங்கன்னா அது பொய் தான் காட்டும். ஸோ எப்படி வந்து கண்ணாடி வந்து உண்மையை பொய்யை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்லுதோ அதுதான் என்னது, அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கணும், அப்படிதானே? ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க சிலர்லாம். ஃபைன், வாட் அபவுட் யுவர் ஃபேமிலி? ஆல் ஆர் ஃபைன். ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி? How is your family and your child? He started to school, no? How is your wife? Again she started to go join job work ma? School join பண்ணிட்டாங்களா? ஒரு நிமிஷம். எஸ், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் போடுங்கள் அன்பான உறவுகளே. ஆமாம், நான் செய்வாங்க. இவங்கெல்லாம் நமக்கு பழைய உறவுகள். கண்டிப்பாக அவங்களாம் லைக்ஸ் போட்டுருவாங்க என்றைக்குமே. என்ன பழைய ஆளுங்கள்ட்ட நான் வந்து லைக்ஸ் போடுங்கன்னு அதாவது மறந்துடுவாங்கங்கிறதுக்காக கேட்பேன். மற்ற எல்லாருமே வந்து அவங்கவுங்களும் போட கேட்க புதுசாக உள்ளவங்கள்ட்ட தான் கேட்பேன். சரியா? நம்ம வந்து உண்மையை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை நம்ம வர வச்சுக்கணும். ஓகேவா? கண்ணாடி முன்னாடி பார்த்தா நம்ம உண்மையாக இருக்கமா பொய்யா இருக்கமான்னு கண்டிப்பாக அது சொல்லிடும். அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை நம்ம வர வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஒரு சின்ன மெசேஜ். இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அதே மாதிரி கொஷின் கேட்டேன் இல்லைங்களா, அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுங்களா? நான் சொல்லவா? சைக்கிளா? உலகம் எதுக்குப்பா? உலகம் ஃபுல்லாக சுற்றும் குதிரை. காலில்லா குதிரையா? இல்லை, விமானமும் இல்லை. ஆன்சர் நான் சொல்லிட்டுமா? இல்லை, நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர். கால் இல்லாத குதிரை உலகம் ஃபுல்லாக சுற்றி வரும். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, நியூஸ் வந்து பல இடத்துலேருந்து நம்ம கேதர் பண்ணி வருவோம். சரியா? அதுக்கு கால் கிடையாது. ஆனால் நியூஸை வந்து சேகரிச்சுட்டு வந்து நம்மள்கிட்ட கொடுக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நான் சொன்ன ஆன்சர். நீங்கள் சொல்கிற ஆன்சருமே ஒரு சிலது கரெக்டு தான். ஆனால் விமானத்துக்கு வந்து சக்கரெல்லாம் இருக்குது, சைக்கிளுக்கும் சக்கரம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் சொன்ன காற்று